கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் தங்களுடைய நபியை குறித்து கண்மணி நாயகம், நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவர் கண்மணி நாயகமாச்சே, நபிகள் நாயகமாச்சே அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய கட்டளைகள், உபதேசங்கள், போதனைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை பார்த்து சிரிப்பு தான் வரும், இல்லை அப்படின்னா கோபம் வரும். அப்புறம் நமக்கே அது அதிசயமாக இருக்கும், என்னையா இது இப்படிப்பட்ட சட்டமாக இருக்கே, இந்த உபதேசத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அப்போ இதை குறித்து நம்ம போய் ஏதாவது கேட்டோம்னாலோ, அதான் கண்மணி நாயகத்தினுடைய அவருடைய வாழ்க்கையை குறித்தோ அவருடைய உபதேசங்கள் குறித்தோ இது பேசணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்குற தண்டனை எது அப்படின்னா மரண தண்டனை. எப்படிப்பட்ட மரண தண்டனை? சாதாரண மரண தண்டனை கிடையாது. அவங்க குத்தி கொள்ளுவாங்க, வெட்டி கொள்ளுவாங்க, குண்டு வச்சு கொள்ளுவாங்க, பாம்பு வச்சு கொள்ளுவாங்க, அதே போல் தலையை வெட்டுவாங்க, அப்புறம் ஜெயிலில் போடுவாங்க, சித்திரவதை செஞ்சு கொள்ளுவாங்க, கொடூரமாக கொள்ளுவாங்க. அதுதான் பெண்களாக இருந்தால் அவங்கள கற்பழித்து கொள்ளுவாங்க. இந்த மாதிரியான புண்ணியங்கள்லாம் வெளிநாடுகளில் செய்கிறாங்க. நான் தமிழ்நாட்டு ஸ்ரீலங்காவில் சொல்ல வரல, வெளிநாடுகளில் செய்கிறாங்களாம். சரி, இருந்துட்டு போகுது. இது அந்த கலாச்சாரம் இப்போ இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு டெய்லர் அப்படி தான் அநியாயமாக கமெண்ட் அடித்தது ஒரே காரணத்துக்காக அநியாயமாக குத்தி கொண்டிருக்கிறாங்க. பாவம், இப்படிலாம் செஞ்சு புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட போய் கேட்டோம், என்னையா இது இப்போ நீங்கள் செய்கிறது நியாயமாக இருக்கா? எதுக்கே அந்த மாதிரி வெட்டுறீங்க, கொள்றீங்க? கண்மணி நாயகம் உபதேசம் இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டது தப்பாயா? இவர் வாழ்க்கை வாழ்ந்த சரியா தப்பா அப்படின்னு கேட்டது தப்பா? இல்லை அதை மற்றவங்களுக்கு சொன்னது தப்பா அப்படின்னு கேட்டோம். அவங்க சொல்கிறாங்க, கேள்வி கேட்கறதுக்கே எங்கள் இஸ்லாத்தில் உரிமை இல்லையா? கேள்வி கேட்டாலே காப்பீர்னு அர்த்தம்யா, குப்பார்னு அர்த்தம்யா. அதனால நாங்கள் எங்கள் சமுதாயத்திலேருந்து எங்களை ஒதுக்கிடுவாங்க. அதனால நாங்களே கேள்வி கேட்கறதில்ல. வேற யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்கள குப்பார் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போட்டு அவங்கள சூனபதிக்கு அனுப்புவாங்க. இதுதான் எங்கள் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. என்னடா இது அப்படியான்னு கேட்டால், என்னையா வசனம் காமிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ தான் அவங்க ஒரு வசனத்தை, 2 வசனம், ஒரு ஹதீஸ்லேயும் ஒரு குரான்லேயும் நிறைய வசனங்களை காமிச்சாங்க. அதை வர நாளில் பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தில் இந்த வசனத்தை பார்ப்போம். அதாவது இந்த குரான் 33:6 வசனம், இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த நபி யார்? அல்லாஹ் சொல்கிறாப்லையா, கேப்ரியல் தூதன் சொல்கிறாப்லையா, நபி சொல்கிறாப்லையான்னு தெரியல. அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. இந்த நபி மும்மின்களுக்கு, மும்மின்கள்னால் யாருன்னா இஸ்லாமியர்களுக்கு, அவர்களுடைய உயிரை விட, அதுதான் விஷயம், அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கிறார். யாரு? கண்மணி நாயகம் மேலானவரா. யாரை விட? உயிரை விட. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பிரதான, ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையும் விட மேலானது எது அப்படின்னா உயிர். ஆனால் அந்த உயிரை விட மேலானவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நம்ம கடவுளை தான் நம்ம சொல்லுவோம். கடவுள் தாயா உயிரை விட மேலானவர் அப்படின்னா கடவுள் தான் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்களா அப்படின்னா, மும்மின்களுக்கு யார்? இந்த இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை தழுவுனாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த கண்மணி நாயகம் யார் அப்படின்னா மேலானவர், உயிரை விட மேலானவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய வாழ்ந்த காலத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அந்த சம்பவம் தான் இந்த சூனன் அபுதாபூத் 43:61 எழுதப்பட்டிருக்கு. இதை நீங்கள் போய் படித்து பார்க்கணும். அப்படி என்னையா சம்பவம் அப்படின்னா, இது நேரேட்டர் யார் நேரேட் பண்ணுறதுன்னா அப்துல்லா அப்படிங்கிறவர் நேரேட் பண்ணியிருக்காப்புல. அப்துல்லா அப்படிங்கிற அதிசயமான விஷயம் தான். அப்துல்லா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கண்மணி நாயகத்தினுடைய அப்பா. அவர் தான் அப்துல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்மணி நாயகத்தினுடைய அப்பா அப்துல்லா அப்படின்னா, அப்துல் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம், அல்லா அப்படின்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்படி தெய்வம், கடவுள், பரமேஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம்ல, கடவுளுக்கு பொதுவான ஒரு பேர் இருக்குல்ல, கடவுள், அதுதான் பொதுவான பேர். இந்த உலகத்தில் உண்டு பண்ணது யாரையா? கடவுள் அப்படின்னு. ஆனால் அந்த கடவுளுடைய பேர் என்னையா அது தெரியாது. ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு தெரியாது. அவங்க அல்லான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டால் கடவுள்னு தான் கூப்பிடுவாங்க. கடவுள் தாயா படைச்சாரு, கடவுள் தாயா நம்மளையெல்லாம் உண்டாக்குனாரு, கடவுள் கருணை இல்லவர் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, அந்த கடவுள்னு சொல்கிறீங்களே அந்த கடவுளுடைய பேர் என்னையா அப்படின்னு கேட்டால் அது அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க அந்த காலத்தில் அப்துல்லா, அல்லாவின் அடிமை அப்படின்னு அவங்க பேர் வச்சுருந்தாங்க. அப்போ கண்மணி நாயகத்தினுடைய அப்பா பேரும் அப்துல்லா, இவர் பேரும் அப்துல்லா. இவர் யார் அப்படின்னா கண்மணி நாயகத்தோட கம்பெனி, அதாவது சகாபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா கண்மணி நாயகம், நான் நினச்சேன் கண்மணி நாயகம் தான் இந்த அல்லாஹ்வுடைய ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாப்புல, இந்த கடவுளை அல்லாஹ் அப்படிங்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்தினது கண்மணி நாயகம் தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லையா அதுக்கு முன்னாடியே அல்லாஹ்லாம் இருந்திருக்காப்புல, அல்லாஹ்வெல்லாம் வணங்கி இருக்கிறாங்க, அது நிலா கடவுளியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இருந்துட்டு போகுது. அப்புறம் அந்த நேரத்தில் இப்போ இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாதவர், அவருக்கு ஸ்லேவ் மதர் இருக்காங்களாம். நான் இதை பார்க்கும்போது ஸ்லேவ் மதர்னா பாரியா,
அடிமை தாயெல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இது ஸ்லேவ் தாய் கிடையாதான், இது இந்த இவருடைய மனைவியான். சரி, இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கான், இவரை வந்து யாரை, கண்மணி நாயத்தை அப்யூஸ் பண்ணிருச்சான். எப்படி அப்யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதை இழிவுபடுத்து தான், இன்சல்ட் பண்ணுதான். என்ன எப்படி இன்சல்ட் பண்ணுது, இழிவுபடுத்துதுன்னா ஏன்னு கேட்டால், இப்போ எப்படி எல்லாரும் கண்மணி நாயத்தினுடைய உபதேசங்களை அவருடைய காரியங்களை எல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அந்த காலத்தில் யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இவரை பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க. என்னையா ஒன்று கோவப்பட்டுருக்குறாங்க, சிரிச்சிருக்கிறாங்க. அவங்க ஏன்னு கேட்டால் செய்கிற அந்த சட்டங்கள் அந்த உபதேசங்கள் அதையெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஆரம்பத்தில் கோவம் வரும், அதுக்கடுத்து சிரிக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை. அப்படி அந்த காலத்தில் சிரிச்சிருக்கிறாங்க. அதனால கண்மணி நாயகம் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிக்கிறது வழக்கம். அதே நேரத்தில் நிறைய அரேபியர்களும் இந்த விஷயத்தில் அவங்க வந்து கண்மணி நாயத்தை பார்த்து ஏளனமாக பார்த்துருக்குறாங்க, சிரிச்சிருக்கிறாங்க, அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான இன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவர் எப்போ நபி ஆனாரோ அதுக்கடுத்து அவர் 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பையனை எடுத்து வளர்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காப்புல. கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு அவனுடைய மனைவி எடுத்து இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. கேட்டால் அல்லாஹ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இந்த மாதிரி ஏகப்பட்ட புண்ணியங்கள் நிறைய விஷயம். அதே போல் காய்பார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காப்புல. இடத்துக்கு போய் அங்கே உள்ளவனை ஒருத்தனை ஒரு பொக்கிஷத்தின் தலைவில் நெஞ்சில் பழுக்க காய்ச்சின கம்பியை வச்சு அழுத்தி அழுத்தி சித்திரவதை பண்ணி கொன்று அன்னைக்கு நைட்டு சாயங்காலமே அவனுடைய 17 வயசு இள வயது மணியை கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. கூட்டிகிட்டு போகுது 3 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து அன்னைக்கு நைட்டே அவர் வந்து என்ன செஞ்சிட்டாப்புல, கல்யாணம் பண்ணி அங்கே உடனே ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடத்திட்டாப்புல. விஷயம் என்னென்னா, வேற ஒருத்தனுடைய மனைவி ஒருத்தன் விவாகரத்து பண்ணிட்டாலோ இல்லை ஒருத்தன் செத்து போயிட்டாலோ அதுக்கடுத்து அவன் பொண்டாட்டியை வந்து 3 மாதம் ஆகுமா வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் கண்மணி நாயகம் 3 நாள் கூட ஆகலை, மத்தியானம் தான் அவனை கொண்டாப்புல. சாயங்காலமே கூட்டிகிட்டு போயிட்டாப்புல அவனுடைய மனைவியை. இது கல்யாணம் பண்ணி பேர் சம்பளமாக கொடுத்து அன்னைக்கு நைட்டை இவர் வந்து என்ன செஞ்சுருக்காப்புல, பால் உறவு வச்சுருக்காப்புல. இதை பார்த்தது இந்த மூமின்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருச்சு. இவர் தானே உபதேசம் பண்ணார் வேற ஒருத்தனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 3 மாதம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு. இவர் எப்படி அன்னைக்கு நைட்டே வந்து அவனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நபியாச்சு, அல்லாஹ்வின் தூதராச்சு, அதனால எதுவும் அவரை பற்றி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, அவர் செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு ஏற்றுக்கிறணும். அதான் நியாயம். வேறு மாதிரி ஏற்றுக்கிட்டா அதுக்கு பேர் காப்பீர், குப்பார் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு தண்டனை, ஒரு பயங்கரமான தண்டனை, சரியா சட்டத்தின் கீழே. அப்படி இருக்கும்போது யாரும் கேட்கல. சரி, இதுவும் நமக்கும் நல்லது தானே, இதுதான் அழகிய முன்மாதிரியினுடைய அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் அவர் செஞ்சதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் அவர் செஞ்சதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, என்ன செய்கிறது. சரி, இது இப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மா அவரை வந்து அப்படி சொல்லி அவர் செஞ்சதெல்லாம், கேள்விப்படுறதெல்லாம் அவரை இழிவுபடுத்திச்சான். இதனால இவன் என்ன செஞ்சுருக்கான், அந்த மாட்ட சொல்லி பார்த்துருக்குறான். இதை வந்து தடுத்துருக்கான். அப்படி சொல்லாத, அவர் கண்மணி நாயகம், அவர் நபிகள் நாயகம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறுத்தின மாதிரி தெரியலை. அப்போ அதுக்கு அடுத்து திட்டிருக்கான். கெட்ட வார்த்தையில் தான் திட்டிருப்பான் போல இருக்குது. ஏன்னு கேட்டால் அசிங்கமாக திட்டிருப்பான். அப்போவாது அவன் நிறுத்துவானா அப்படின்னு. நம்ம புண்ணியவான்களும் அப்படி தான். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. வித்தியாசமான விசித்திரமான புண்ணிய வார்த்தைகளெல்லாம் உபயோகித்து தான் நம்மளை பேசுவாங்க. கேட்ட அது சரி, அது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் நிரூபிக்கிற மாதிரி இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு அது யதார்த்தமாக அது வெறி பிடிச்சி போகும். ஏன் அப்படிங்கிறத இதில் எழுதப்பட்டிருக்கு, நம்ம பார்ப்போம். அப்போ அவன் கெட்ட வார்த்தை பேசி திட்டிருக்கான். அப்போ அந்த பழக்கத்தை விட இது ஒரு பழக்கமாகவே போச்சான். அதனால நிறைய பேர் கோவப்படுறாங்க. ஆனால் நிறைய பேர் சிரிக்கத்தானே முடியும், அதனால சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நைட்டு இவன் என்ன செஞ்சுருக்கிறான், அந்த அம்மா இதை குறித்து தன்னுடைய கணவன்கிட்ட கேட்டிருக்கு. இப்படி சொல்லியிருக்கு, இப்படி கண்மணி நாயகன் செஞ்சுட்டாரு அப்படிங்கிறத. இதை கேட்டதுமே இவன் என்ன செஞ்சுருக்கான், இடுப்பில் மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து அவன் வயிற்றுக்குள்ளே சொருகிவிட்டான். அது சொருகினதும் இல்லாமல் என்ன செஞ்சுருக்காப்லையா, ப்ரெஸ் பண்ணியிருக்காப்லையா, சொருகி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்காப்ல. அருமையான புண்ணியம். அப்போ அந்த அம்மா இறந்து போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் குழந்தை பக்கத்தில் படுத்துருக்கும் போல இருக்குது. அந்த காலிலெல்லாம் அந்த ரத்தம் தெரிச்சிருக்கு. காலிலெல்லாம் அந்த குழந்தையினுடைய காலிலெல்லாம் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு, ரத்தம் தெரிக்க தான் அவங்க வந்து புண்ணியம் செய்வாங்க. அது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ரத்தம் தெரிக்கணும், அது அவசியம். அப்போ திடீர் சரி இப்படி புண்ணியம் செஞ்சுட்டாப்புல. அடுத்த நாள் காலையில் வந்துருச்சு. இந்த விஷயம், செத்து போன விஷயம் கண்மணி நாயத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்படி இன்ஃபார்ம் பண்ணதும் அப்போ கண்மணி நாய் என்ன செஞ்சிட்டாப்புல, அடுத்த நாள் காலையிலேயே பஞ்சாயத்தை கூப்பிட்டாப்புல. விஷயம் தெரிஞ்சதுமே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் பஞ்சாயத்து வந்ததுமே அப்போ கண்மணி நாய் சொல்லிட்டாப்புல, எவன் இந்த வேலையை செஞ்சானோ, ஏன்னு கேட்டால் வேறு வெளியிலேருந்து யாரும் வந்து செஞ்சுருக்க மாட்டீங்க, வாய்ப்பு இல்லை, உள்ளவங்க தான் எவ்வளோ செஞ்சுருப்பீங்க.
இந்த கிராமத்துக்குள்ளே உள்ளவங்க தானே செஞ்சுருக்கணும், வேறு யாரும் செஞ்சுருக்க முடியாதுல்ல, பஞ்சாயத்து வந்திருக்கீங்க, மரியாதையாக சொல்லு, எந்திரிச்சு நில்லு அப்படின்ட்டு இருக்காப்புல. எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லவும் திடீர்னு அதுக்குள்ளேருந்து ஒரு ஆள் ஜம்ப் பண்ணி ஜனங்கள் உட்காந்துருக்குறாங்க, அவங்க கழுத்தில் காலை வச்சு மிதித்து வந்து முன்னாடி வந்து ஒருத்தர் எந்திரிச்சு நின்றுருக்காப்புல. அதிசயமாக இருந்திருக்கு. முன்னாடி வந்து எழுத்து நின்றதும் இல்லாமல் நேராக வந்து கண்மணி நாயத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காப்புல. சாதாரணமாக கண்மணி நாயத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காப்புல. அப்போ முன்னாடி வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாப்புல, மெசஞ்சர் ஆஃப் அல்லா அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ முதல்ல அவரை பற்றி சொல்கிறாப்புல, நீங்கள் வந்து கண்மணி நாயகம், எங்கள் நபிகள் நாயகம், நான் தான் அவர் செத்தவனுடைய மாஸ்டர்னா நான் தான் எஜமானன் பாரியா. அப்போ கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் அடிமை இருந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, அதிசயமான ஒரு விஷயந்தான். சரி, அதை பற்றி பார்ப்போம். அப்போ இவன் வந்து உங்களை பற்றி கேலி கிண்டல் பண்ணுறது வழக்கம். உங்களை இழிவுபடுத்தியே பேசுவா, இன்சல்ட் பண்ணுவா, அவமானப்படுத்துவா, நீங்கள் செஞ்சதெல்லாம் எங்கிட்ட சொல்லி 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 சிரிப்பா. நான் வந்து தடுத்து பார்த்தேன், ஆனால் அவன் நிறுத்துகிற மாதிரி தெரியலை. ஆனால் அந்த நேரத்தில் நான் கெட்ட வார்த்தை அசிங்கமாகவும் பேசி பார்த்தேன். ஆனாலும் அப்போவும் அவன் அந்த பழக்கத்தை விடுற மாதிரி தெரியலை. அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், அவகிட்ட இருந்து எனக்கு முத்துக்களை போல் 2 பசங்க இருக்கிறாங்க. அவள் என்னுடைய கம்பெனியன் தான், என்னுடைய வாழ்க்கை துணை தான். ஆனால் லாஸ்ட் நைட்டு நேற்று நைட்டு இவன் உங்களை வந்து கீழ்த்தரமாக பேசுகிற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுனா, இன்சல்ட் பண்ணுனா, அதனால நான் என்ன செஞ்சேன், இடுப்பில் வச்சுருந்தேன் கத்தியை எடுத்து பெல்லியில் வச்சுட்டேன். பெல்லியில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணியிருக்காப்லையாம். ப்ரெஸ் பண்ணியிருக்காப்ல. எது வரைக்கும் ப்ரெஸ் பண்ணியிருக்காப்ல அப்படின்னா, சாகிற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணியிருக்காப்லையாம். அப்போ ரத்தம்லாம் திரிச்சு குழந்தைங்க மேலையெல்லாம் பீத்தி அடிச்சிருக்கு. சரி, அருமையான காரியத்தை செஞ்சுருக்காப்ல. செஞ்சதுமே அப்போ கண்மணி நாயகம் என்ன கேட்டிருக்காப்ல அப்படின்னா, தேரப்பான் அடடா, அதாவது அப்படியா சங்கதி அப்படின்னு இருக்காப்ல. அதான் அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் விட்னஸ், நீ தான் சாட்சி, உன்னைய மாதிரி ஆளு தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அவளுடைய ரத்தத்துக்கு பழி வாங்குறதெல்லாம் கிடையாது, அது எந்த விதத்துலையும் பழி வாங்குறதெல்லாம் கிடையாது, நோ பே. அதெல்லாம் அவ ரத்த பலி அவ தலையில தான் இருக்கும். ஏன்னு கேட்டால், அவன் என்னையை கிண்டல் பண்ணனால தானே, கேலி பண்ணனால தானே நீ கொன்ன, அதனால அவள் உனக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. யாரு? கண்மணி நாயகம். இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இது சஹி ஹதீஸுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதைத்தான் இந்த 1400 வருஷமாக பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் நிறைய ஸ்காலர்ஸு அது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, ஆனால் தீர்ப்பை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் சம்பவத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, அது எப்படி கண்ணு தெரியாதவனே ஒரு மனைவி இருக்கா அப்படின்னா அவளை நம்பி தான் அவன் வாழுவான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி அவளை கொல்ல அவனுக்கு மனசு வந்துச்சு, அப்படி கொண்டிருக்க மாட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதோட இவன் மாஸ்டர்லாம் கிடையாது, மாஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், கண்ணு தெரியாதவனை எப்படி எஜமானாக இருக்க முடியும்? அவன் என்ன தொழில் செய்கிறான்? அவனே வேற ஒருத்தனை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், போகிறதுக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே. அவன் ஒரு எஜமானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, இதை வந்து வேறு விதமாக சொல்லியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இது ஏன்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக இதை பிளைண்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த தீர்ப்பை பார்த்து எல்லாரும் எதுவும் தவறாக நினச்சிருவாங்க கண்மணி நாயத்துன்னு சொல்லி, இவனை பிளைண்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ ஐயோ பார்த்தீங்களா, எங்கள் கண்மணி நாயம் கண்ணு தெரியாதவராக இருந்ததுனால இரக்கம் காமிச்சாரு, அதனால தான் எங்கள் கண்மணி நாயத்தை இந்த உலகத்தில் இரக்கமாக உருக்கமாக அனுப்பிவிடப்பட்டவர் அப்படின்னு குரானில் கூட சொல்லப்பட்டிருக்கு. கருணையின் மெசஞ்சர், அப்புறம் கிருபையின் என்னென்னமோ சொல்லுவாங்க, இரக்கத்தின் மெசஞ்சர். என்கிட்ட உருக்கமாக இரக்கமாக அனுப்பப்பட்டவர் தான் இந்த பூலோகத்துக்கு. யாருக்கு? மனித குலத்துக்கே. அதனால அவர் கண்ணு தெரியாததுனால அவரை வந்து தண்டிக்கலை. இப்போ பார்த்தீங்களா எங்கள் கண்மணி நாயகத்தின் இரக்கத்தை உருக்கத்தை அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை பிளைண்ட் மேன் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன்னு கேட்டால், ஒருத்தர் அடிமையை வச்சு கண்ணு தெரியாதவன் அடிமையை வச்சுருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையா இவன் கண்ணு தெரியாதவன் தான், ஆனால் இவன் கண்ணு தெரியாதவனாக இருந்ததுனால பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அம்மாவை வந்து ரூட்டு விட்டுருக்கான். இந்த விஷயம் இவன் இந்த கண்ணு தெரியாதவனுக்கு எவனோ சொல்லிவிட்டான், உன் மனைவியை பக்கத்து வீட்டுக்காரன் ரூட்டு விட்டுருக்கான்னு இல்லாத போது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இது அவனுக்கு தாங்க முடியாமல் கோவத்தில் நைட்டோட நைட்டாக அவளுக்கு வயிற்றில் வச்சு புண்ணியம் செஞ்சு சூனபதிக்கு அனுப்பிவிட்டு கடைசியில் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, நைஸாக கண்மணி நாயகம் வந்ததும் அப்போ யோசிச்சிருக்கான் என்ன சொல்கிறது அப்படின்னு. அப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இப்படி பொண்டாட்டி கண்மணி நாயகத்தை கேலி பேசுகிறா, கிண்டல் பேசுகிறான்னு அடிச்சு விடு அப்படின்னு. அப்போ அதனால ஐயோ அப்படின்னு ஜம்ப் பண்ணி குதிச்சு வந்து, இதாண்டா சமயம் அப்படின்னு ஜனங்க மேலே கழுத்துலையெல்லாம் காலை வச்சு
ஜம்ப் பண்ணி வந்து கண்மணி நாயகம் எங்கே உட்காந்துருந்தாரோ அங்கே வந்து முன்னாடி உட்காந்து நான் தான் செஞ்சேன், ஏன் செஞ்சேன் அப்படின்னா, ஐயா மெசேஞ்சர் ஆஃப் எல்லாம் உங்களை தான் கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா, அவமானப்படுத்தினா, இன்சல்ட் பண்ணா, அபியூஸ் பண்ணா, அதனால நான் நிறுத்துன்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் கெட்ட வார்த்தையும் பேசி பார்த்தேன், நிறுத்துற மாதிரி தெரியல. அதனால வயிற்றுல வச்சு ஒரு சொருகிட்டேன், ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்போ சோனபதிக்கு போயிட்டா, ரத்தம்லாம் தெரிச்சிருச்சு. எனக்கு தெரியாது, ஏன்னு கேட்டால் குத்தி கொண்டா செத்து போயிடுவா அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், பாவம். ஆனால் அப்போ இதெல்லாம் நிறைய சந்தேகம்லாம் இருந்திருக்கு. ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கண்ணு தெரியாதவனுடைய மனைவி இந்த மாதிரியான தவறான இதில் இருந்தது, கோபத்தில் தான் கொண்டு போட்டு கடைசியில் பழியை வந்து அவன் மேலேயே போட்டான். நிறைய பேர் சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க, அப்படி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை இதில் எழுதப்படலையே, எழுதுனதானே ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு கேட்டால் இது சகியாச்சே, அத்தன்டிக் ஆச்சே, இது அத்தன்டிக் ஹதீஸ் ஆச்சே, இதில் மாற்றுதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் எல்லாரும் பிஜே மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இதில் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா, கண்மணி நாயகம் தன்னை கேலி கிண்டல் பண்ணவளை அவள் கொல்லப்பட்டதுக்கு எந்த ஒரு தண்டனையும் யாருக்கும் கொடுக்கல. அப்போ இதனால தான் இந்த 14 நூற்றாண்டுகளாக இதை பார்த்த இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே எங்கள் கண்மணி நாயகம் எங்கள் உயிரினு மேலானவர், அவரை பற்றி எது சொன்னாலும் நாங்கள் வயிற்றில் வச்சு ப்ரெஸ் பண்ணி சோனபதிக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இல்லை தலையை வெட்டிடுவோம், இங்கே சவுதி அரேபியா அப்புறம் நிறைய நாடுகள்லாம் இருக்கும் போல இருக்குது, அங்கே அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ ஐரோப்பியா கண்டத்தில் லண்டனில் அந்த மாதிரி அந்த சட்டங்கள்லாம் இப்போ ஆரம்பிச்சிருச்சான். அங்கே இனிமேல் அங்கே வந்து கண்மணி நாயகத்தினை பற்றி ஏதாவது சொன்னால் தலையை வெட்டுறது தான், சோனபதிக்கு அனுப்புறது தான். இப்போ ப்ரெஸ் பண்ணி இது வயிற்றில் வச்சு ப்ரெஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் துப்பாக்கி இருக்குது, என்னென்னமோ வித்தியாசமான ஏவுகணை அணுகுண்டுலாம் இருக்கு, அதை வச்சு அவங்க சிதறடிச்சு உடம்பை சிதறடிச்சு அப்படி செய்கிறது தான் அவங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங்காக. சரி, அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இஸ்லாமியர்களுடைய ஒரு மனசை புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய மனசை புரிஞ்சு பாருங்கள். ஏன்னு கேட்டால் அவங்கள 1400 வருஷமாக இந்த வசனம் அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட பில்லி சூன்யம் தான் இப்போவும் அவங்கள பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களால அதை பொறுக்க முடியலை, அதை கேட்க முடியலை. அவருடைய உபதேசங்களையோ அவருடைய வாழ்க்கையோ பற்றி எதை கேள்வி கேட்டாலும் உடனே அவங்களுக்கு உள்ளேருந்து அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட அந்த ஒரு பில்லி சூன்யத்தின் ஆவி வெளியில் வந்து அதே எர்ரா அருவாலை அப்படின்லாம் சொல்லியிருந்தான். அந்த வீடியோ கூட கீழே போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள், அது அதிசயமான ஒரு வீடியோ. அப்போ அப்படி இப்போ இந்த கலாச்சாரம் இந்தியாவில் வந்திருக்கு, தெரிஞ்சு ஒரு சில இடங்களில் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல. இனிமேல் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் உலகம் எங்கும் இந்த அல்லாவின் ஆட்சி நடக்க போகிறதுனால இந்த சரியா அப்படிங்கிற சட்டத்தை இந்தியாவிலையும் அமுல்படுத்தி தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காவிலாம் அமுல்படுத்தும் பொழுது நம்மளையெல்லாம் கூட்டிகிட்டு போய் வச்சு சோனபதிக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஆதாம் காலத்திலேருந்து வச்சுக்குவோம், ஆதாமும் அவங்க நபியாக்கிவிட்டாங்க. யாருக்கு அவர் நபின்னு தெரில, ஆதாமே நபியா. சரி, ஆதாமிலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு நபியும் என்னை கேலி பண்ணாலோ கிண்டல் பண்ணாலோ உனக்கு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரகசியமாகவோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ பகிரங்கமாகவோ எந்த ஒரு சட்டத்தையும் கொடுத்தது கிடையாது. இல்லை நான் வந்து நபியாக இருக்கிறதுனால நான் உங்கள் உயிரினு மேலானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு காரியத்தையெல்லாம் அவங்க எல்லாருமே கடவுளை காண்பித்து கொடுத்தாங்க. அதான் வேலை. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வார்த்தையாக வந்தவர், கடவுளுடைய வார்த்தையாக இருந்தவர், மனுஷனாக வந்தவர். அவரே பிதாவாகிய தேவனை தான் எல்லாத்துக்கும் காண்பித்து கொடுத்தாரு. அவரை தான் நேசிக்கிறதுக்கு சொன்னார். அவருக்கு தான் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் அவரை நேசிக்கணும் அப்படின்லாம் கற்றுக் கொடுத்தாரு. பிதாவே அப்படின்னு கூப்பிட சொன்னார். எல்லாத்துக்கும் அவரை காண்பித்து கொடுக்க சொன்னார். நமக்காக இந்த உலகத்தில் சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி இந்த நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் ஏற்படுத்தினாலும் பிதாவாகிய தேவனை தான் அவர் காண்பிச்சார். அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்மணி நாயகம் வந்து நான் வந்து உயிரினும் மேலானவன் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாப்புல, அப்படி என்ன தான் அவர் தியாகம் செஞ்சாப்புல அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ 1,24,000 நபி வந்ததா அவங்க சொல்கிறாங்க. அந்த 1,24,000 நபியில் ஒருத்தர் கூட இந்த விஷயத்தை சொன்னது கிடையாதான். ஆனால் கண்மணி நாயகம் மட்டும் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இப்படி யாருமே 6 வயசு குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணது கிடையாது. தத்து எடுத்து வளர்த்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணை திரும்ப எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கிடையாது. இப்படியெல்லாம் செஞ்சது கிடையாது. ஆனால் இவர் ஏன் செஞ்சது அப்படின்னு கேள்வி கேட்டாலே அதுக்கு வந்து அவங்க ஒரு சரியா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்மளை என்ன செய்கிறாங்க, அந்த சட்டத்தின்படி நம்மளை தண்டிக்க முயற்சி செய்கிறாங்க.
சரி, இதனால தான் நம்ம கேட்குறோம், ஐயா இது வந்து ஒரு கேவலம், இது வந்து ஒரு அசிங்கம், அதாவது கலாச்சார சீரழிவு, இதையெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கடவுள் சொல்லியிருக்கலாம் மாட்டார். கடவுளாக இருக்கிறவர் இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டார். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 72 கன்னி கிடைக்கும், அப்புறம் 4 மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிங்க, அப்புறம் இந்த இது இது ஸ்பெஷல் ஆஃபர் கண்மணி நாயத்துக்கு மட்டும்தான், உங்களுக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் 4 தான் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் ஒரு கடவுளாக இருக்கிறவன் கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தா சிரியா என்ன நிலைமைக்கு ஆச்சோ, ஈராக்கு என்ன நிலைமையில் இருக்கோ, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சோமாலியா, அப்படி இதெல்லாம் என்ன இப்போ லண்டன் இனி அந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாக போகுது. இப்படியெல்லாம் இப்படி இந்த உலகமே இப்படி ஆயிரும். தயவு செஞ்சு இந்த போதனையை தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க, இந்த சட்டத்தை அமுல்படுத்தாதீங்க. இல்லை அப்படின்னா இந்த உலகமே ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டிய ஒரு பரிதாப நிலைமைக்கு உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க இந்த வசனத்தை காமிக்கிறாங்க, பாத்தியாயா எங்கள் கண்மணி நாயத்தை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி செத்ததுனால கொன்னவனை எங்கள் கண்மணி நாயம் தண்டிக்கலை, அதனால அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், யாராவது எங்கள் கண்மணி நாயத்தை பற்றி சோசியல் மீடியாவிலையோ இல்லை இவங்க வேறு எங்கேயோ சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், போய் கத்தியை வச்சு ப்ரெஸ் பண்ணி சொருகி சூனபதிக்கு அனுப்புவோம், இல்லைன்னா தலையை வெட்டி சூனபதிக்கு அனுப்புவோம். வித்தியாசமான முறையில் நாங்கள் அவங்கள சூனபதிக்கு அனுப்புகிறோம். அதனால் அவங்கள கொலை செஞ்சாலோ கொன்னாலோ கற்பழிச்சாலோ கேலி கிண்டல் பண்ணாலோ அவங்கள என்ன, அதனால தான் ரொம்ப தைரியமாக கீழ்த்தரமாக கேவலமாக என்ன வேணாலும் பேசினாலும் அதுக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், எங்கள் கண்மணி நாயம் தண்டிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் எங்கள் கண்மணி நாயத்துக்காக தானே அவரை பற்றி ஏதாவது பேசினா தானே நாங்கள் வந்து கொள்கிறோம் வெட்டுறோம், சும்மாவா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் தானே வீடு வீடாக வருவாங்களாம், வந்து எங்கள் மதத்தை ஏற்றுக்கிறங்க, இல்லைன்னா ஜிஸ்யா கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி கட்டலை அப்படின்னா கண்மணி நாயத்தை ஏற்றுக்காட்டியும் சரி அவர் கிண்டல் பண்ணாலும் சரி ஒரே தண்டனை தானே. அதுக்கு அத்தாச்சியா அதுக்கு சாட்சியா அல்லாஹ் வந்து லண்டனில் வெற்றி கொடுத்துட்டானா. லண்டனை ஒரு வழியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா நாங்கள் மொத்தம் பிரிட்டனை மாற்றி அப்புறம் ஐரோப்பிய கண்ட்ரிஸ்லாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இஸ்லாமிய சகோதரர்களுடைய இஸ்லாமிய நண்பர்களுடைய அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்குங்க. இல்லை அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. எந்த விஷயத்தில் நீங்கள் கேலி கிண்டல் பண்ணாலும் சரி உங்களை சூனபதிக்கு அனுப்புவாங்க, நீங்கள் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக வாழ்ந்தாலும் சரி உங்களை சூனபதிக்கு அனுப்புவாங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்சல்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த தண்டனை தான். ஒருவேளை இந்த அல்லாவின் மதத்தை நீங்கள் ஏற்றுக்கிறாட்டியும் அதே தண்டனை தான். ஒருவேளை இந்த அல்லாவின் மதத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அப்புறம் சூனா முஸ்லீமா சியா முஸ்லீமா அப்படி எதில் 2ல் மாறினாலும் இதே தண்டனை தான் உங்களுக்கு வரும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையா இது கண்மணி நாயத்தை குறித்து எதையாவது சொன்னாலும் எங்களை சூனபதிக்கு அனுப்புறீங்க, தலையை வெட்டுறீங்க. சரி, நாங்கள் ஒன்றுமே சொல்லலை, எங்கள் கண்மணி நாயத்தை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் நாங்கள் பேசாமல் இருந்தாலும் ஜிஸ்யா கட்டு இல்லைன்னா எங்கள் மதத்துக்கு வா அப்படின்னு சொல்லி தலையை வெட்டி கொள்றீங்க. சரி, தொலைஞ்சு போகுது அப்படின்னு இந்த புண்ணிய மதத்தில் வந்து சேர்ந்தாலும் நீ சூனா முஸ்லீமா இல்லை சியா முஸ்லீமான்னு கேட்டு தலையை வெட்டுறீங்க. எந்த வகையிலையும் தலையை வெட்டுறதானா? பேர் மட்டும் சாந்தியின் மார்க்கம் சமாதான மார்க்கம்னு சொல்கிறீங்களே, என்ன செய்கிறது?